நேரம் சரியா இரவு 10 மணி 10 நிமிடங்கள். மே மாசம் 21ஆம் தேதி 1991 வருடம் அந்த சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புத்தூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிற இந்திரா காந்தி சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தின பின்னாடி அங்கிருந்து மேடையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு ராஜீவ் காந்தி. போகிற வழியில வெள்ளை உடை அணிஞ்ச ஒரு பெண் அவருக்கு ஹிந்தி மொழியில பாட்டு பாடி காமிச்சாங்க. அடுத்து ஆரஞ்சு நிற சுடிதார் அணிஞ்ச ஒரு பெண் அவரை சந்திக்க முயற்சி செய்யறாங்க. பக்கத்துல இருந்த காவல் அதிகாரி அந்த பொண்ணை தடுக்க பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணை செய்தி மூலமா அனுமதிக்க சொல்றாரு ராஜீவ் காந்தி. அவருக்கு சந்தனம் மாலை போட்டு மரியாதை செலுத்த காலில் விழுற மாதிரி அந்த பொண் அவ இடுப்புல கட்டின பெல்ட் வெடி பொருளை வெடிக்க செய்யறா. பதத்த சத்தம், புகை மூட்டம், எங்கு பார்த்தாலும் ஒரே பரபரப்பு. ராஜீவ் காந்தி அப்புறம் 17 பேர் அந்த மனித குண்டு வெடிப்புல கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசியல் மட்டும் இல்ல, ஏன் தமிழக அரசியலையும் அதோட தாக்கத்தை செலுத்திக்கிட்டே இருக்கு. அதாவது இந்திய தமிழக அரசியல்ல ராஜீவ் காந்தி படுகொலைக்கு முன் பின் அப்படின்னு தெளிவா 2 கூற பிரிக்க முடியும். அந்த கொலைக்கு பின்னாடி இந்தியா உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் ஒரு புதிய பொருளாதார கொள்கைக்குள்ள காலடி எடுத்து வச்சது. தமிழ்நாட்டுல ஒரு விபத்து மாதிரி ஜெயலலிதா தலைமையில அதிமுக ஆட்சி வந்துச்சு. இந்த நாச்சம் அப்ப யாருக்கு தேவைப்பட்டுச்சு? 31 அக்டோபர் 1984 வருஷம் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி பிரதமரா ஆகுறாங்க. போபஸ் பீரங்கி பேர ஊழல் ராஜீவ் காந்தி அரசு பிடிச்சு ஆட்டுது. தேர்தல்ல ஒரு தோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறம் வந்த பிபி சிங் அரசு, அப்புறம் வந்த சந்திரசேகர் ஆட்சி பெரும்பான்மை இல்லாததால குறுகிய காலகட்டத்துல கவிழ்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வெற்றி பெற்று 21 ஜூன் 1991 வருஷம் நரசிம்மராவ் பிரதமரானாரு. அவரோட அமைச்சரவையில மன்மோகன் சிங் நிதி அமைச்சராகவும் ஆகிறாரு. தொடர்ச்சியான நிலைப்புத்தன்மை இல்லாத அரசுகள், அதோட விளைவு இந்தியாவோட பொருளாதாரம் அதால பாதாளத்துக்குள்ள போகுது. அந்நிய செலாவணி கையிருப்பு 2 வாரங்களுக்கு தான் போதுமானதா இருந்துச்சு. சமீபத்துல இலங்கையோட பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சோ அப்படி ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை இந்திய சந்தைய உலகத்துக்கு திறந்து வச்சாரு. இப்போ உலகமய மக்கள் தாராளமய மக்கள் அதோட உச்சத்துல நம்ம இருக்கோம். 90கள்ல இந்தியாவும் சீனாவும் பொருளாதாரத்திலையும் மக்கள் தொகையிலையும் ஒரே மாதிரியான நிலையில இருந்த நாடுகளா இருந்துச்சு. அதாவது சீனாவோட தலைநகர் பெய்ஜிங்கும் நம்ம தலைநகர் டில்லியும் ஒரே மாதிரியான கட்டமைப்பு பொருளாதார நிலை கொண்ட நகரங்களா இருந்துச்சு. ஆனா இப்போ சீனாவோட வளர்ச்சி அபரிமிதமானது. இந்தியா எங்க கோட்டை விட்டுச்சு? ஒருவேளை உலகமய மக்கள் தாராளமய மக்கள் இதால நாம ஏமாற்றப்பட்டோமா? இதுதான் ராஜீவ் காந்தி கொலையோட பின்னணியில இருக்கிற ஒரு முக்கிய காரணமா? இப்படி ஒரு பின்தங்கிய இந்த நிலையை உருவாக்கத்தான் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி இங்க எழுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியல் என்ன? ராஜீவ் கொலைக்கான காரணம் என்ன? அதன் பின்னணியில இருக்கிற மர்மமான விஷயம் என்ன? முக்கியமா சென்னையில நடந்த ராஜீவ் காந்தி கல்யாணம் பத்தி விவரமா அலசுவோம். நான் கலைச்செல்வன், இது கதாகுரு. ராஜீவ் கொலையில இருக்கிற மர்மத்தை திறக்க உதவி செஞ்ச முதல் சாவி ஒரு டைரி. அது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்திய கொல்ல சதி திட்டம் தீட்டி தலைமறைவாகி இறந்து போன சிவராசனோட டைரி அது. அதுல இருந்த சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளி உலகத்துக்கு சில உண்மைகளை சொல்லுச்சு. விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவில் இருந்த ஜெயக்குமார சிபிஐயோட சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது SIT கைது செஞ்சு ரகசியமா விசாரிச்சாங்க. ராஜீவ் காந்தி படுகொலையில சந்தேக நபரா இருந்தாரு அந்த இலங்கை தமிழர். சென்னையில அவங்க தங்கி இருந்த அந்த வீட்டோட கபைலறை தளத்துக்கு கீழே ஒரு ரகசிய அறை இருந்ததா சிபிஐயோட தலைமை புலனாய்வு அதிகாரி திரு கே ரகோத்தமன் கிட்ட சொல்லி இருந்ததா அவர் எழுதின புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருந்தாரு. படுகொலைக்கு முன்னாடி 33 வயசான ஒற்றைக்கண் சிவராசன் அந்த ரகசிய அறைய
பயன்படுத்தினதா சொல்லப்படுது. அத பயன்படுத்தும் போதெல்லாம் ஜெயக்குமார் அவர் அடிக்கடி அந்த ரகசிய அறைக்கு போகும்போது எங்க எல்லாரையும் வெளியே அனுப்புவாருன்னு சொன்னாரு. படுகொலை நடந்து ஒரு நாள் கழிச்சு அமைக்கப்பட்ட SIT சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் 158 இருக்கிற அந்த வீட்டோட சமையல் அறையில 3 அடி ஆழம் இருந்த அந்த ரகசிய அறை 2 அடிக்கு 2 அடியில டைல்ஸ் ஓட்டுக்கு கீழே சரியா வெட்டப்பட்ட தடிமனான தமிழ் ஆங்கில அகராதி ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கு உள்ள 9 mm துப்பாக்கி ஒன்னும் மறைச்சு வைக்கப்பட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம 2 சின்ன பாக்கெட் டைரிங்க, அப்புறம் ஒரு நோட்டு புத்தகமும் ஒரு போலி கண் கண்ணாடியும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல மறைச்சு வைக்கப்பட்ட சிவராசனோட டைரி தான் பல முக்கியமான கேள்விகளுக்கு விட சொல்லுச்சு. சிவராசன் அதுல தமிழ் அப்புறம் ஆங்கிலத்துல தன் கைப்பட எழுதி இருந்தான். அது சில தொலைபேசி எண்கள், முகவரிகள், தொடர்பு கொள்ள வேண்டிய நபர்கள், மாற்று பெயர்கள், குறியீட்டு பெயர்கள், அப்புறம் பணம் கொடுத்தது, அப்புறம் யாருக்கு பணம் கொடுக்கணும் மாதிரியான தகவல்கள் இருந்துச்சு. தொடக்கத்துல இந்த தகவல்கள் CBI அதிகாரிகளை ரொம்ப குழப்பிச்சு. ஆனா இந்த பதிவுகள் தான் விசாரணை செய்ய அந்த டைரி குறிப்புகள் 20ஆம் நூற்றாண்டோட ரொம்ப சிக்கலான படுகொலை திட்டம் பத்தின மர்ம பெட்டிய திறக்கிற முக்கிய சாவியா இருந்துச்சு. ஒரு தற்கொலை படை தாக்குதலை நடத்தணும், அதே வேளையில அந்த படுகொலைய யார் நடத்துறாங்க அப்படிங்கிற எந்த தடையும் இல்லாம செய்யணும் அப்படிங்கறத சிவராசனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். 1991 வருஷம் மே மாசம் 1ஆம் தேதி முதல் சிவராசன் இந்த சின்ன டைரிகள்ல குறிப்புகளை எழுதிக்கிட்டே வந்தான். சிவராசன் அப்புறம் 9 பேர் இருக்கிற குழுவோட இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தது அந்த குழு. ராஜு படுகொலைக்கு பின்னாடி மே 23ஆம் தேதி பெங்களூர் தப்பி போச்சு அந்த குழு. 2 நாட்கள் அந்த குழுவை பிடிக்க நடந்த போராட்டத்துல சிவராசன் உட்பட அந்த குழு உறுப்பினர்கள் தங்கள் உயிரை மாற்றிக்கிட்டாங்க. ஜூலை 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அமல்படுத்துற நோக்கத்துல இலங்கை தீவு தேசத்துக்கு இந்திய ராணுவத்தோட அமைதிப்படை அனுப்பப்பட்டுச்சு. அமைதிக்காக அனுப்பப்பட்ட படை வன்முறைக்கு காரணமா அமைஞ்சது. இந்த படைக்கு தமிழ் ஈழ விடுதலை படை அமைப்பு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சது. இதுக்கு எதிர்வினதான் ராஜீவ் காந்தியோட படுகொலைன்னு சொல்லப்படுது. அந்த இயக்கத்தோட உளவுத்துறை தலைவர் சண்முகலிங்கம் சிவசங்கர் என்கிற புட்டு அம்மான் இதுக்காக 3 பெண்களை மனித வெடிகுண்டா அவங்களோட கரும்புலி தற்கொலை படையில இருந்து தேர்ந்தெடுத்து சிவராசன் அப்படிங்கிற பாக்கியச்சந்திரன் கிட்ட ஒப்படைச்சாரு. தென்னிந்திய மொழிகள் எல்லாத்துலயும் சரளமா பேசக்கூடிய சிவராசன் 1987 வருஷம் இலங்கை ராணுவத்தோட ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில அவனோட இடது கண் பார்வையை இழந்தாரு. அதனால அவர் ஒற்றை கண் சிவராசன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுறாரு. இந்திய ஆதரவோடு இயங்கின EPRLF அதோட தலைவரோட பத்மநாபா அப்புறம் அவனோட கூட்டாளிகள் 13 பேரை சென்னையில வச்சு ஜூன் 1990 வருஷம் இரவு 8 மணிக்கு சுட்டே கொண்டாங்க. அதுலயும் முக்கிய குற்றவாளி இந்த சிவராசன் தான் சொல்லப்பட்டுச்சு. ரொம்ப பாதுகாப்போட இருந்த பத்மநாபாவை கச்சிதமா ஸ்கெட்ச் போட்டு தூக்குன சிவராசனுக்கு அடுத்து கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான் ராஜீவ் காந்தி படுகொலை. இந்திய மண்ணில் நடத்தின இந்த 2 படுகொலைகளும் தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்துக்கு பெரிய பின்னடைவா உருவாகுச்சு. தமிழ் ஈழ விடுதலை படை அமைப்பு பல உலக நாடுகளால தடை செய்யப்பட்ட அமைப்பா இதனால அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்பை உலகமே தனிமைப்படுத்துச்சு. அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னாடி தேசிய விடுதலை போராட்ட குழுக்கள் பல மேற்குலக நாடுகளால ஒரு தீவிரவாத அமைப்பை
பார்க்கப்பட்டுச்சு. இதோட விளைவு இலங்கை மண்ணுல 1.5 லட்சம் பேரை கொன்னு குளிச்சாங்க. எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு பெரும் போர் முடிவுக்கு வந்துச்சு. 1991வது வருஷ மக்களவை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவோம்னு அதில் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த விடயம் தமிழ் ஈழ விடுதலை படை அமைப்போட தலைமைய கோபப்படுத்துச்சு. அதோட விளைவு உருவாச்சு ஒரு சென்னை கல்யாணம். அந்த ஆபரேஷனோட கோட் வேன். கல்யாண மாப்பிள்ள யாரு? வேற யாரு? ராஜீவ் காந்தி தான். இந்த கல்யாணம் கொஞ்சம் வித்தியாசமானது. பொண்ணை வச்சு மாப்பிள்ளைக்கு சந்தன மாலை போடணும். பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் கடைசியில குண்டு வெடிச்சு செத்து போவாங்க. ரொம்ப வித்தியாசமான கல்யாணம் இது. அதுக்காக கல்யாண வீட்டார் பெண்ணோட மே 1ஆம் தேதி 1991வது வருஷம் தமிழ்நாட்டோட கோடியக்கரைக்கு ஒரு கள்ளத்தோணியில வந்து இறங்கினாங்க. மாமா சிவராசன் தமிழ்நாட்டுல தரை இறங்கின உடனே அவரோட வேலைகள் ஆரம்பிச்சாரு. கல்யாணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டுச்சு. பொண்ணு பெயர் தனு. இன்னொரு கல்யாண பெண்ணும் தயாரா இருந்தாங்க. அந்த பொண்ணோட பெயர் சுபா. கல்யாணம் நடக்கிற இடமா சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் தேர்வு செய்யப்பட்டுச்சு. சென்னையில இருந்து பெண்ணோட சொந்தக்காரங்க வாடகைக்கு வீடு எடுத்து தயார் நிலையில வச்சாங்க. மாமா சிவராசன் கல்யாண பொண்ணு சொந்தக்காரங்க சகிதமா அந்த வீட்டுல தங்குனாங்க. கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துச்சு. அது குறித்த தகவல்கள் மாமா சிவராசனால இளைஞர்ல இருந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தொடர்ச்சியா ரகசியமா பகிரப்பட்டு வந்துச்சு. இந்த கல்யாண செலவுகளுக்காக இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட 5 கிலோ தங்க நகைகளை 19.36 லட்சத்துக்கு வித்து பணத்தை ரெடி செஞ்சாரு மாமா சிவராசன். அதை வச்சு வீட்டு வாடகை இன்னும் இதர செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு அவரு. கல்யாணம் ராத்திரி 10 மணிக்கு. பொண்ணு எல்லா நகை, இங்க நகைங்கிறது இடுப்புல கட்டின உண்டு புதுசா எடுத்த ஆரஞ்சு நிற சுடிதார் போட்டுக்கிட்டு சென்னை பாரிஸ் கார்னர்ல இருக்கிற பேருந்து நிலையத்துல இருந்து சக தோழிகளோட பேருந்து ஏறினாங்க. அந்த பேருந்து அங்க இருந்து 40 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்து அடைஞ்சது. மத்திய நேரத்துல வந்து அடைஞ்சாங்க. எல்லாரும் கல்யாண மாப்பிள்ளைக்காக காத்து இருந்தாங்க. மாமாவோட ஒரு டைரி குறிப்பு, ஒருவேளை மாப்பிள்ளை பெண்ணை கல்யாணத்துல இருந்து தப்புனா தலைநகர் டில்லியில வச்சு மாப்பிள்ளைய போட்டு செல்ல இன்னொரு கல்யாண திட்டமும் இருந்துச்சு. இந்த கல்யாண திட்டத்துக்காக அதே வருடம் ஏப்ரல் 28ஆம் தேதி சுருள் மூடியோட சிவப்பான தேகத்தோட இன்னொரு 18 வயசு கல்யாண பெண் அங்க வர வச்சாங்க. அதுக்கும் ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க. அவ பெயர் ஆதிரை. அவ யாழ்ப்பாணத்துல இருந்து தமிழ்நாட்டோட கோடியக்கரைக்கு ரகசியமா வந்து அங்கிருந்து டெல்லிக்கு போனா. அவ தாத்தாவோட ஓய்வு பெற்ற இலங்கை அரசு ஊழியர் கடக சபாபதியோட டெல்லியில தங்கியிருந்தா. அவ இந்தி மொழி கற்க வந்திருக்கிறதா அவங்க வடக்கு மோதிப்பாக்குல வீடு எண் A233 பக்கத்துல உள்ள காந்தி நிகேதன்ல தங்கியிருந்தாங்க. அது மாப்பிள்ளை ராஜீவ் காந்தியோட 10 ஜன்பத் வீட்டு பக்கத்திலேயே வெறும் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்துச்சு. கல்யாணம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல வெற்றிகரமா நடந்ததால டெல்லி கல்யாண ஏற்பாட்டு சாதி கைவிடப்பட்டுச்சு. கனக சபாபதியோ ஆதிரையோ ஜூன் மாசம் 1991வது வருஷம் நேபாளத்துக்கு தப்பி செல்ற முயற்சியில பகர்கஞ்சில இருந்த ஒரு ஹோட்டல்ல வச்சு சிபிஐயால கைது செய்யப்பட்டாங்க. சென்னையில கல்யாண நாள் அன்னைக்கு மாமா சிவராசன் வெள்ளை நிற குர்தா மைஜாமாவுல ஒரு பத்திரிகையாளர் மாதிரி தோல்ல ஒரு துணிப்பையோ கையில நோட்டு பேடையோ வச்சுக்கிட்டு நின்னாரு. பொண்ணு தனு பச்சை அப்புறம் ஆரஞ்சு நிற சல்வர் கம்மீஸ் அணிஞ்சிருந்தாங்க. அந்த உடைக்கு கீழே கல்யாண மரண வெடிகுண்டு தயார் நிலையில இருந்துச்சு. பெண்ணோட தோழிகளான நளினி அப்புறம் சுபா 2 பேரும் கல்யாண வெடிகுண்டோட பொண்ணு தனுவ மேடைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போனாங்க. இரவு 10 மணியாக 20 நிமிடங்கள் இருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற கோவில் மைதானத்துல போடப்பட்டிருந்த சிவப்பு கம்பளத்துல மாப்பிள்ளை ராஜீவ் காந்தி நடந்து வந்தாரு. ஒடிசா அப்புறம் ஆந்திர பிரதேசம் முழுசும் பரபரப்பான தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்துல கலந்துக்கிட்டு விசாகப்பட்டினத்துல இருந்து சென்னைக்கு வந்த
மாப்பிள்ளை மேடையை நோக்கி போனாரு. பொண்ணு மேடைக்கு அருகிலேயே மாப்பிள்ளைக்காக காத்து இருந்துச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணும் ரொம்ப நெருக்கமா வந்தாங்க. பொண்ணு தனு மாப்பிள்ளை ராஜீவ் காந்திக்கு சந்தன மாலைய அணிவிச்சுட்டு அவரோட கால்களை தொட்டு கும்பிட கீழே குனிஞ்சா. அவளோட உடம்புல சுமார் 1/2 கிலோ எடையுள்ள வெடிகுண்டு மறைச்சு வைக்கப்பட்டு இருந்துச்சு. வலது கையால சுவிட்ச அழுத்தினா வெடிச்சு சிதறிச்சு. அந்த வெடிப்புல ராஜீவ் காந்தி அப்புறம் அவரை சுற்றி இருந்த 17 பேர் கல்யாண பெண் உட்பட உடல் சிகிரி பலியானாங்க. உலகத்துல இப்படி ஒரு கல்யாணம் அதுவரை பார்த்தது இல்ல. சோகமான கல்யாணம். மாப்பிள்ளைய வெடி வச்சு பெண்ணே கொண்ட வரலாறு இது. இந்தியாவோட தலை சிறந்த தலைவர் அன்று காலமானாரு. ஒருவேளை அவர் இன்னைக்கு இருந்திருந்தா இந்தியா வேற மாதிரி இருந்திருக்குமோ என்னவோ அப்படின்னு நினைக்க தோணுது. அதாவது சீனாவுக்கு போட்டி போடுற நிலையில இந்தியா இருந்திருக்கும் அப்படிங்கிற நிலை இருந்திருக்குமோ அப்படின்னு என்ன தோணுது. இந்த கல்யாண நிகழ்வை போட்டோ எடுக்க போட்டோகிராஃபரா மாமா சிவராசன் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அந்த போட்டோகிராஃபர் ஹரிபாபுவோட 35 mm பிலிம் ரோல் போட்ட கேனான் கேமராவுல உச்சகிட்ட குண்டு வெடிப்பு நிகழ்வு வர படம் எடுத்து அவரும் அதே குண்டு வெடிப்புல காலமானாரு. ஆனா அந்த புகைப்படங்கள் தான் ராஜீவ்காந்தி படுகொலையில என்ன நடந்துச்சுன்னு தெளிவா காட்டின முதல் ஆதாரம். போலீசாரால மீட்கப்பட்ட அவரோட கடைசி புகைப்படங்கள் எல்லாம் சிவராசனையும் ஒட்டுமொத்த படுகொலை குழுவையும் காட்டி கொடுத்துச்சு. இந்த கல்யாணம் வீடியோ கவரேஜும் செய்யப்பட்டுச்சு. ஆனா அந்த ஆதாரம் எங்க போச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அத இந்திய உளவுத்துறை தலைவர் RK நாராயணன் மறைச்சிட்டதா இந்த வழக்கை விசாரிச்ச CBI அதிகாரி ரகோத்தமன் அவரோட புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. CBIயோட SITக்கு தலைமை தாங்கின IPS அதிகாரியான TR கார்த்திகேயன் குழு ஒரு கேமரா அப்புறம் டைரி இதை வச்சு துப்பு துளக்குனாங்க. ஏனோ இவங்களும் இந்த வீடியோ ஆதாரத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அடுத்த சில நாட்கள்ல கார்த்திகேயன் தலைமையிலான அந்த சிறப்பு புலனாய்வு குழு அதாவது SIT முக்கிய சந்தேக நபர்கள்ல பெரும்பான்மையானவர்களை சுற்றி வளைச்சது. பெங்களூரோட புறநகர்ல இருக்கிற கோனே குண்டாவுல இருக்கிற ஒரு மாடி வீட்டுல மறைஞ்சு இருந்தாங்க அந்த கல்யாண கோஷ்டி. சுற்றி வளைக்கப்பட்டதும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு முழு கல்யாண கோஷ்டியும் தங்களை தாங்களே அழிச்சுக்கிட்டாங்க. 10,000 பக்கத்துக்கு மேல குற்றப்பத்திரிகை, 1477 சாட்சிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு 1994 வருஷம் ஜனவரி மாசம் தொடங்க விசாரணை முடிஞ்சு குற்றவாளிகள் எல்லாருமே தண்டிக்கப்பட்டாங்க. மே 17, 2009 வருஷம் புலிகளோட தலைமை சுற்றி வளைக்கப்பட்டு இலங்கை இராணுவத்தால அழிக்கப்பட்டுச்சு. இந்த போர்ல சுமார் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு போர் குற்றம் சாட்டப்பட்ட ராஜபக்சே அவரோட குடும்பத்தோட சிங்கள மக்களாலேயே துரத்தி அடிக்கப்பட்டாங்க. கல்யாணத்துல மாப்பிள்ளைய கொண்ட குற்றவாளிங்க வெறும் அம்புதான். அதாவது ஏவினவில் எங்கோ இருக்குன்னு இந்த சம்பவத்தை விசாரணை செஞ்ச ஜெயின் கமிஷன் அறிக்கையில சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த கொலையை விசாரிச்ச வர்மா கமிஷன் அறிக்கை அவர் பாதுகாப்புல இருந்த குறைபாட்டை சுட்டி காட்டுச்சு. வெடிபொருளோட இருந்த அந்த பெல்ட் குண்டு எங்க யாரால எப்படி தயாரிக்கப்பட்டுச்சு, அந்த வெடிபொருள் எங்க இருந்து வாங்கப்பட்டுச்சு, இந்த நோக்கம் யாருக்கும் இதுவரை தெரியாது. ராஜீவ் காந்தி 1987 வருஷம் இலங்கை அரசு அப்புறம் இந்திய அரசுக்கு இடையான இந்தோ சிங்கள ஒப்பந்தத்தோட அடிப்படையில் அனுப்பப்பட்ட இந்திய அமைதிப்படல் மட்டுமே இந்த கொலைக்கான காரணம் அப்படின்னு இத லேசா கடந்து போக முடியல. இப்படி இந்திய எல்லையை தாண்டி சர்வதேச அமைப்புகளோட செயல்பாடு இந்த படுகொலையில இருக்கான்னு அறிய மல்டி டிசிப்ளினரி மானிட்டரி ஏஜென்சி அதாவது MMA அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டுச்சு. ஆனா இதுவரை எந்த விசாரணை அறிக்கையும் இதுவரை வெளியே வரல. அந்த கல்யாணம் அதோட மர்மம் இன்னும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. துன்பவியல் சம்பவத்துக்கான நீதி கிடைக்காம இன்னும் நாம காத்துக்கிட்டே இருக்கோம்.